ஆமா. 2008ல நெய்வேலி போராட்டத்தில இவருடைய பேச்சை பார்த்து ரொம்ப ரசிச்ச ஒருவர்கள் இவரும் அண்ணன் சீமான் அவர்களும், அமீர் அவர்களுடைய பேச்சையும் பார்த்து ரசிச்ச ஒருவர்கள் நானும். அப்பதான் நாங்கலாம் அரசியலுக்குலாம் வரணும்னு சொல்லி எல்லாம் தடபுடன்னு கிளம்பி வந்தோம். இவருக்கும் என்னன்னா, தான் மட்டும் இருக்க வேண்டும்னு நினச்சுக்கிட்டே இருக்கிறார். ஸோ அதனால தான் அவரால ஒரு லெவலுக்கு மேல வளர முடியல. இன்னொன்னு, ஒவ்வொரு இடத்திலும் அவருடைய நிலைப்பாடுகள் இருக்குல்ல. இன்னைக்கு ஒண்ணு பேசுறார், நாளைக்கு பெரியார் வேணும், இன்னைக்கு பெரியார் வேண்டாம். அது ஒரு கட்சியிலயும் ஒரு தலைவருக்குமான ஒரு 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 இடத்துல இருக்காது. இன்னைக்கு ஒரு கட்சியை ஆதரிக்கிறார், இன்னைக்கு ஒரு கட்சியை எதிர்க்கிறார். இன்னைக்கு ஒரு தலைவரை எதிர்க்கிறார், நாளைக்கு அவரை ஆதரிக்கிறார். நிலைப்பாடுகள் மாற மாற அவரை நம்பி போனவர்கள் அவரை விட்டு சென்று கொண்டே இருப்பார். அதனால தான் அவர் 15 வருடம் ஆனாலும் அவரால் நிலையா போய் சேர முடியல. ஏன்னா அவருடைய பார்வை அவருக்கு தெளிவில்லை. இன்னைக்கு என்ன சூழ்நிலைக்கு எங்கே ஓடுறோ அது ஓட்டமாக நீரோட்டமாக போய்கிட்டு இருக்கிறார். கண்டிப்பாக அவர் இதற்கு மேலே அடுத்த ஸ்டேஜ் போக முடியும்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் அதோடைய எண்ட் ரிசல்ட் இனி வரும் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு. அவருடைய பேச்சுக்கள் மட்டும்தான் அவருக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். கண்டிப்பாக அண்ணனுக்கு சீமான் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எங்கள் அண்ணன் இல்லை சரி, நான் சொல்கிறேன், உண்மையே சொல்கிறேங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் நாங்களும் அந்த கல்லூரி ஆசிரியராக சேர்ந்த காலங்கள் ரொம்ப இளமையோட ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான மாற்றத்தை தமிழ் மண்ணில் விதைத்துவிட முடியும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் எல்லாம் களத்துக்கு வந்தபோது அதே உணர்வெழுச்சியோடு எங்களை எல்லாம் வழிநடத்திய அன்றைக்கு ஒரு ஆகச்சிறந்த தமிழ் மண்ணினுடைய ஒரு போராளியாக, ஒரு சமகாலத்தினுடைய கழகக்காரனாக தன்னை அடையாளப்படுத்தி அரசியல் களத்திற்கு வந்தவர். இந்த களம் அவருக்கு வசப்படவில்லை என்பதில் எனக்கும் வருத்தம் உண்டு. முரண்பாடுகளின் மொத்த தொகுப்பு. அவரே இப்படி பேசுவார், அப்புறம் அவரே இப்படி பேசுவார். முரண்பாடுகளின் மொத்த தொகுப்பு.